சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு. என்னடா வீடியோவோட ஃப்ரண்ட் பேஜே வித்தியாசமா இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். அ நெறைய பேர் கேட்டுருக்கிறீங்க. எம் நெறைய பேரோட மனநிலை புரியுது. அதனால அந்த மனநிலைய ஃபர்ஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு அடுத்து என்னதான்டா நான் பண்ண போறேன்? என்னதான் நான் பண்ணணும்? என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளியர் கட்டா உங்களுக்கு விளக்கி விளக்கி விடுற மாரி ஒரு சின்ன ஒரு எனக்கு தோன்றத சொல்றேன். உங்களுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா, அத ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அதான். முக்கியமா அடுத்து என்னதான் நம்ம பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? நேத்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அ சென்னையில ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நடத்தியாச்சு. பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எதுவுமே நம்மள கேர் பண்ணிக்கவே இல்ல. அதுதான் உண்ம. சின்ன சின்ன யூடியூப் வீடியோஸ் முக்கியமா இந்த தமிழ் பொக்கிஷம், அதுக்கப்புறம் இன்னும் 2, 3 பேரு நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மள மாரிக்கு டிஎன்பிசிக்காக கோச்சிங் குடுத்துட்டு இருக்க கோச்சிங் சென்டர்ஸ் அவங்களோட ஓன் யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது போக ஒரு 2, 3 பேர் கொஞ்சம் ஜென்ரலா இருக்கிற ஒரு யூடியூபர்ஸ் கொஞ்சம் பேரு அத பத்தி லேசா ஒரு ஹெட்லைன் மட்டும் பேசியிருந்தாங்க. சரிங்களா? அத தவிர வேற யாருமே முக்கியமா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுவுமே நம்மள கண்டுக்கல. ஒரு 2 ஒரே ஒரு நியூஸ் சேனல தவிர, ஜெயா நியூஸ தவிர வேற எதுவுமே நம்மள கண்டுக்கல. சின்னதா ஒரு ஹெட்டிங் மட்டும் போட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ, இதுலருந்து என்ன தெரியுது? அ நம்ம என்னதான் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும், நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தாலும், நாளைக்கு நம்ம ஒரு அரசு இயந்திரத்தில போய் நம்ம வேலை பார்க்க போறோம். சரிங்களா? இந்த அரசு இயந்திரம் ஒழுங்கா இயங்கணும் அப்டின்னா, நம்மள மாரிக்கே உண்மையா படிச்சு, ஒரு நல்ல மார்க் எடுத்து வேலைக்கு போற ஒரு ஸ்டூடெண்ட்டால தான் அந்த அரசு இயந்திரம் நல்லபடியா இயங்கும். சரிங்களா? ஏன்னா அரசு கொண்டு வர அத்தன நலத்திட்டங்களும் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் சேர்றதில்ல. அடித்தட்டு மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வேலைய நம்ம தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்பேற்பட்ட நம்மளோட குரலையே கேட்கறதுக்கு யாருமே இல்ல. அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நெறைய பேரு நான் என்னடா இது நான் டிஎன்பிசிக்கே படிக்கல, வேண்டாம் நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாரி சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. இந்த நேரத்தில நான் என்ன சொல்லி உங்கள புரிய வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு சின்ன கிளாரிட்டி வந்து உங்க மைண்ட்ல நீங்க கொண்டு வந்துருங்க. சரிங்களா? 1 டே 1 அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்னது? டே 1 அதாவது நாளைக்கு என்ன நாளு? 15 ஆகஸ்ட் 2025 எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்ம சுதந்திரம் பெற்ற நாள். சரிங்களா? பிரிட்டிஷ்கிட்ட இருந்து நம்ம சுதந்திரமானு நாங்க இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி, தனி நாடு. நாங்க எல்லாரும் இந்தியன்ஸ். நாங்க யாருக்கும் அடிமை இல்ல. அப்படிங்கிறத இந்த உலகுக்கு நாம வெளிக்காட்டின, உலகத்துக்கு நம்மள தெரியப்படுத்தின நாள் தான் ஆகஸ்ட் 15. சரிங்களா? அப்பேற்பட்ட நாள்ல முக்கியமா ஒரு விஷயம். நாளைக்கு டே 1 அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுவரைக்கும் இவ்வளவோ விஷயங்கள் நடந்து போச்சு. குரூப் 4 அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி ஆயிருச்சு. நம்மள அவங்க கண்டுக்கல, இவங்க கண்டுக்கல, அப்படி ஆகல, இப்படி ஆகலன்னு சொல்லி 1008 இது இருக்கலாம். அப்படியே ஓரங்கட்டி வைங்க. ஓரங்கட்டி இல்ல. ஒரு முடிச்சு போட்டு நல்லா ஆழமான ஆத்துல தூக்கி போடுற மாரிக்கு தூக்கி போட்டுருங்க அந்த எண்ணங்கள் எல்லாத்தையுமே. மைண்ட ஃபர்ஸ்ட்டு கிளியர் பண்ணிருங்க. ஃபுல்லா கிளியரா இருந்துட்டு, நாளைக்கு டே 1 இந்தியா குடியரசான நாள். அந்த நாள்ல நான் ஸ்டார்ட் பண்றேங்கடா. ஃப்ரம் த பிகினிங் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட் செட்ல வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. என்ன படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின் வரும். நான் அதே குரூப் 4க்கு படிக்கவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே படிக்கிறதா இருந்தா படிங்க. முக்கியமா நீங்க ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா குரூப் 2க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அப்படி குரூப் 2க்கு நீங்க அப்ளை பண்ணல அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். என்ன ஆனாலும் பரவால்ல. அப்ளை பண்ணிருங்கன்னு சொல்லியிருந்தேன். வேற வாய்ப்பே இல்ல. நேத்தே முடிஞ்சு போச்சு லாஸ்ட் டேட்டு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்த எக்ஸாம்க்கு ரெடி ஆகலாம். சரிங்களா? இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஹோப் என்ன? குரூப் 2 யாருக்கு? டிகிரி முடிச்ச எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்கும் இந்த ஹோப் இருக்கு. அதுவும் முக்கியமா அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் தான் இது இருக்கு. எல்லா தாட்ஸையும் தூக்கி ஒரு ஓரமா போட்டு குரூப் 2 உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. அப்படி இல்ல சார் நான் எனக்கு 10த் குவாலிஃபிகேஷன் 10த் தான் முடிச்சிருக்கேன். 10த் குவாலிஃபிகேஷன் தான் இருக்குது. 12த் தான் முடிச்சிருக்கிறேன். இல்லன்னா டைரக்ட்டா 10த் முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்க போயிட்டேன். ஒரு டிப்ளமோ டிகிரி தான் என் கையில இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்க படிக்கணுமும் வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. நான் படிக்க போறேன். ஆமா நான் படிக்க போறேன். டிஎன்பிசிக்கு மட்டும் தான் நான் படிக்க போறேன். டிஎன்பிசி மட்டும் தான் நான் படிப்பேன். அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, தயவு செஞ்சு டிஎன்பிசிக்கு உட்காந்து இப்பவுமே படிக்க ஆரம்பிச்சுருங்க. அதுவும் வரப்போற குரூப் 4 2026 எதிர்நோக்கி படிக்க ஆரம்பிச்சுங்க. அதான் 2026ல தேர்தல் வருதுல்ல சார், எப்படி சார் நான் படிக்கிறது? எப்படி நான் நம்பி படிக்கிறது? அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. தாட்ஸே நமக்கு வேண்டாம். தேர்தல் வருது வரல 2வது விஷயம்.
என்ன பண்ணுவாங்க, தேர்தல் வருஷம் 2026 வருஷம் ஃபுல்லா நமக்கு தேர்தல் நடக்க போறது கிடையாது. சரிங்களா? அத மனசுல வச்சுக்கோங்க. ஒண்ணு எலக்ஷனுக்கு முன்னாடியோ கொஞ்சம் சீக்கிரமாச்சும் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா எலக்ஷனுக்கு பின்னாடி வந்துருவாங்க. ஏன்னா இப்பவுமே ஆகஸ்ட் மாசம் ஆயிடுச்சு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் முடிச்சா நவம்பர் மந்த் எண்டுக்குள்ள கடைசி ஒரு 2 வாரத்துக்குள்ள கண்டிப்பா 2026 இயர் காலண்டர் வெளிய விட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ அதுலயே நமக்கு எப்போ குரூப் அடுத்த 2026 குரூப் 4 எப்போ கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு கண்டிப்பா சொல்லிருவாங்க. ஏன்னா எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ பேர் ஆர்டிஓ போட்டு எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுங்க, குரூப் 4க்கு படிக்கணும். எனக்கு குரூப் 4 படிக்கிறதுக்கு மட்டும்தான் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா, குரூப் 4க்கு கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறந்துடுங்க. சரிங்களா? ஏன்னா டிஎன்பிசி நம்ம கோரிக்கையில் செவி சாய்ச்சி கேட்குறாங்க, கேட்கல ரெண்டாவது விஷயம். நம்மளால முடிஞ்ச ஒரு வாய்ஸை நம்ம ரைஸ் பண்ணி காமிச்சிட்டோம். நாங்கள் இப்போ இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு அட்டனன்ஸ் போட்டாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஏன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம பண்ண ஒரு கவர்னர் ஆர்ப்பாட்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதை பற்றி எதுவுமே நீங்கள் ஒரி பண்ணாமல் அடுத்து உட்காந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக குரூப் 4க்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். சரிங்களா? அப்படி இல்லை சார், எனக்கு இருந்தாலும் சின்னதாக ஒரு நெருடல் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு போய் உட்காந்துட்டு உங்களோட ஒய்ரிஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? நான் என்கிட்ட நான் டிஎன்பிசிக்கு படிக்கவா வேண்டாமா, நான் இப்போ புதுசாக உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லி இந்த 12th முடிச்சு வர்ற பசங்க, அப்படி இல்லை நான் டிப்ளமோ முடிச்சு வர்ற பசங்க, காலேஜ் முடிச்சுட்டு ஐ மீன் ஆர்ட்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு வர்ற பசங்க, இல்லை டிகிரி இன்ஜினியரிங் மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி போயிட்டு பாதியில் டிஸ்கண்டினியூட்டி படிக்க முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வர பசங்கள்லாம் ஒரு சிலர் என்கிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க. ஆனால் நானும் இந்த மாதிரிக்கு டிஎன்பிசி படிக்க போகிறேன், நீங்கள் ஆல்ரெடி இதாக இருக்கிறீங்க, கிளாஸ் எடுக்கிறீங்களா, எனக்கு ஒரு சின்ன கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்களா. அவங்கள்ட்ட முதல்ல நான் கேட்குற கேள்வி என்னன்னா, ஒய் ரீசன், உங்களோட ஒய் ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் கேட்பேன். சரிங்களா? ஒய் ரீசன்னா ஒய் ரீசன்னா என்னன்னா, நீங்கள் ஏன் டிஎன்பிசி படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறீங்க, எதுக்காக இந்த டிஎன்பிசி போகிறோம், அதாவது ஒய் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு கேட்பேன். சரிங்களா? பெருசாக வெளியே ஒய் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி கேட்பேன். சரிங்களா? எதற்காக இந்த டிஎன்பிசி தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். சரிங்களா? அதாவது நீங்கள் எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிட்டு டிஎன்பிசி படிக்கிறாங்க, அது முக்கியமாக குரூப் 4 படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். சரிங்களா? முக்கியமாக எப்போவுமே இந்த டிஎன்பிசியில் இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 4 இந்த 2 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சமுதாயத்தில் உங்களால் அடித்தட்டில் கஷ்டப்பட்டுருக்க ஒரு சாதாரண ஒரு சாமானியனுக்கும் உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு சின்ன உதவி அரசுகிட்ட இருந்து வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 இருப்பாங்க. அதுவும் கண்டிப்பாக குரூப் 4 படிக்கணும், குரூப் 4 மட்டும்தான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். என்னென்னா, தயவு செஞ்சு அரசுக்கிட்ட இருந்து உங்களால் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு சிறிதளவு பணமோ இல்லை ஒரு சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒன்று ஒரு சாமானியனுக்கும் கொண்டு போய் ஐ மீன் அந்த சாமானியனுக்கும் எந்தவித இடர்பாடுகள் இல்லாமல் நேர்மையான முறையில் உங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும். நான் கொண்டு போய் சேர்ப்பேன், நான் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்தே தீருவேன், நான் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது, அதுதான் நான் பண்ண போகிறேன், நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சி படிக்க வரீங்கன்னா சொல்லுங்கள். தயவு செஞ்சு குரூப் 4 படிங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு வெளியே ஏதாச்சும் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்க போங்க, இல்லை ஓன் பிஸ்னஸ் பண்ண போகிறவங்க பண்ணுங்க. அப்படி இல்லை வேறு ஏதாச்சும் படிக்கணும் அப்படின்னு நினச்சேன், ஐ மீன் வேறு இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக எதுவும் டிகிரி எதுவும் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்பி வச்சுருவேன். சரிங்களா? ஸோ நீங்கள் தெளிவாக உங்களோட ஒய் ரீசன் என்ன வாங்க. ஒன்று உங்கள் குடும்பத்துக்காக படிக்கிறீங்களா, உங்களுக்காக படிக்கிறீங்களா, இல்லை இந்த சொசைட்டிக்காக படிக்கிறீங்களா? சரிங்களா? இந்த 3 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒன்று ஃபார் யூ, உங்களுக்காக. 2வது உங்களோட ஃபேமிலிக்காக. 3வது உங்களோட சொசைட்டிக்காக. சரிங்களா? இந்த 3 விஷயத்தில் எதற்காக நீங்கள் குரூப் 4 படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்காக படிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக போங்க. உங்கள் ஃபேமிலிக்காக படிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா உங்கள் ஃபேமிலி உங்களை ஒரு நேரம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா படிக்கிறதுக்கான மனசே வராது. இல்லைங்களா? இந்த கடைசி வரைக்கும் நீங்கள் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த டிஎன்பிசி அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் டைமில் முடிஞ்சிடும், கரெக்டான ஒரு போஸ்டிங் கிடச்சிரும். இல்லைன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப லென்த்தியான டைம் எடுக்கும், 5 வருஷம் 6 வருஷம் கூட எடுத்துக்கிறோம் ஒரு சிலருக்கும் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ டைம் ஆகும்,
அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஆ சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல கொஞ்சம் அதிகமாவே டைம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அத புரிஞ்சுகிட்டு படிக்க உட்காருங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? அதே தான் இப்பவும் உங்களுக்கு சொல்றேன். நான் படிக்க போறேன். நான் கண்டிப்பா டிஎன்பிசிக்கு தான் நான் படிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு குரூப் குரூப் ஃபோர் 2026 எய்ம் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க. கண்டிப்பா எப்படினாலும் ஏதாவது எக்ஸாம் போட்டு தான் ஆகணும். ஏன்னா வருஷம் பூரா எலக்ஷன் நடக்க போறது கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. இது யாரு நம்ம குரூப் 4க்கான குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இல்ல சார் நான் டிகிரி குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, நீங்க குரூப் 2க்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணலன்னா, ஆ அது உங்களோட என்னன்னு உங்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இருந்த மைண்ட் சிச்சுவேஷன் அப்படி. சரிங்களா? அதனால அப்ளை பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம். ஒழுங்கா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? என்னது குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கஷ்டம் வரும். சரிங்களா? என்ன கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டிங்கனாலே போதுமானது. ஓரளவுக்கு உங்களுக்கு மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சுனாலே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம புதுசா ஒண்ணும் படிக்கல. ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்தோம். சம்திங் இந்த மாரி ஒரு பெரிய இஷ்யூ, ஒரு ஸ்ட்ரகிள் வந்து குரூப் 4 அப்படிங்கிற மூலமா நமக்கு வந்ததுனால கொஞ்சம் அன்ஸ்டேபிள் ஆயிட்டோம். அவ்வளோதான். என்ன சொல்றது? இந்த மாட்டு வண்டி வந்து ரோட்லேருந்து மணல் ரோட்டுக்கு கீழே இறங்கும்போது ரொம்ப அப்படியே ஆடிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் கரெக்டான ஒரு மண் தரையை சேர்ந்ததும் அந்த மாட்டு வண்டி ஆடாமல் அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தாங்க. கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இந்த குரூப் 4 அப்படிங்கிற எக்ஸாம்லேருந்து வெளியே வர்றதுக்கு. அதெல்லாம் தூரம் மறந்துட்டு குரூப் 2 நம்ம அப்ளை பண்ணிட்டோம். கண்டிப்பா இதில நம்ம கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இப்போ பண்ண அந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினால கண்டிப்பா குரூப் 2ல கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டான தரத்தில இருக்கும். கரெக்டான மாரி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அப்படிதான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறமும் இவங்க அந்த மாரிக்கு ஜல்குத்த வேலைகள் எதுவும் பார்த்தாங்க, இல்ல அவுட் ஆஃப் சிலபஸ் ரொம்ப கொஸ்டின்ஸ் வருது, என்னன்னே தெரியாத ஆன்சரே கொண்டு வர முடியாத அளவுக்கு சம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆகுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதனால இந்த குரூப் 2 வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டீசென்ட்டா தான், அதுவும் பிரிலிம்ஸ் ரொம்ப டீசென்ட்டா தான் நடக்கும் அப்படிங்கிறது ஆணித்தரமா நம்ம அடிச்சு சொல்லலாம். சரிங்களா? அதனால எந்த தாட்ஸுமே இல்ல, செகண்ட் தாட்ஸுமே இல்லாம குரூப் 2க்கு நீங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இல்ல சார் இன்னும் எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னா, அ தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு நாள் கூட எடுத்துக்கங்க. சரிங்களா? நாளைக்கு ஒரு நாள் என்னது ஆகஸ்ட் 15 ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து யோசிச்சுருங்க. நான் இந்த வீடியோ எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியாது. பார்க்கும்போது ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து யோசிச்சிருங்க. யோசிச்சு முடிச்சுட்டு நான் படிக்கவா டே 1 அப்படி இல்லைன்னா இதுதான் என்னோட லாஸ்ட் டேவா, அதாவது இந்த டிஎன்பிசி குரூப் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு லாஸ்ட் டேவா லைஃப்ல இந்த எக்ஸாம்பிள் இருக்கிற இந்த ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிற இது சரிங்களா? ஆஸ்பிரண்ட்டாக நான் உட்காந்து படிக்கிற நாளைக்கு முதல் நாளா இல்லை ஆஸ்பிரண்ட்டாக என்னோட கடைசி நாளா அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு டே 1ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. வரதை பார்த்துக்கலாம். சரி, எப்படி படிக்கிறது என்ன சொல்லி முடிஞ்ச வரைக்கும் அடுத்த ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து அது சார் இதுதான் என்னோட லாஸ்ட் டே. நான் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி நான் படிக்கல, எல்லாத்தையும் வெறுத்துட்டேன் சொல்லி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக இந்த டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஒன்று ஃபேமிலி, அடுத்து ஏஜ். இந்த 2ம் தான் விடாக்கண்ண கொடாக்கண்ண மாரிக்கி. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஃபேமிலியும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். ஏஜும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நமக்கு இங்க சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல நம்மளால உட்காந்து படிக்க முடியாது. ஃபேமிலி ப்ரெஷரு, சொசைட்டி ப்ரெஷரு அப்படி இப்படின்னு சொல்லி 1008 விஷயங்கள் நம்ம மேல வந்து விழ ஆரம்பிச்சுரும். ஸோ அது தேவையில்லாத ப்ரெஷர தான் கிரியேட் பண்ணும். ஹேண்டில் பண்றது கஷ்டம் தான். ஏன்னா நம்ம வேலைக்கு போனாலும் நாளைக்கு இன்னும் 1008 ப்ரெஷர நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். பட் இருந்தாலும் அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த 2யும் ஃபேமிலியும், ஏஜையும் மட்டும் நம்மளால கம்பேர் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொண்டே போக முடியாது. சரிங்களா? அந்த மாரி ஒரு ஹெக்டிக்கான சிச்சுவேஷனுக்கு ஆயிரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசிக்கு படிக்க வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்ல பெரும்பாலும் ஆல்ரெடி கம்பெனிக்கு போயிட்டு ஒரு 25 வயசுல, இல்ல 24 வயசுல டிஎன்பிசிக்கு உள்ள வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகம். நான் பார்த்துருக்கிறேன். அதே மாரிக்கா ஒரு சிலர்லாம் இந்த குரூப் ஒர்க்ல வர்றவங்கலாம் நல்லா பார்த்துருக்கேன். 29 வயசு ஆனவங்க கூட டைரக்ட்டா டிஎன்பிசி குரூப் ஒர்க் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. அந்த மாரி ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்குறேன். அதாவது இது இந்த 24 டூ 29 இந்த 2 மிட்ல இருக்கிற கேட்டகரி எல்லாமே பெரும்பாலும் பெண்கள் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 ஆர் 2 பேபி பிறந்ததுக்கு அப்புறம், சரி ஓகே எல்லாம் ஃபேமிலி ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்க மாரிக்கு இருக்குது. இதுக்கப்புறமாச்சும் நான் என்னோட ட்ரீம பர்சூட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு குரூப் எக்ஸாம் படிக்க வருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாரி கேட்டகரில இருக்கிற கேர்ள்ஸ் தான் ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ அந்த லேடீஸ்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நம்மளால ஃபேமிலியும் பார்த்துக்கணும்.
நம்மளோட ஏஜையும் நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா. ஏன்னா டிஎன்பிசி ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் எழுத அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஏஜ் ஆகிட்டு இருக்குது. நமக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா வந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா. நிறைய இருக்குது. அதான் அதையும் மேனேஜ் பண்ணிட்டு என்னால் படிக்க முடியும், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அடமெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு டிஎன்பிசிக்கு இப்போவுமே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. எந்த வித தாட்ஸும் உங்கள் மைண்டில் இருக்கும் இப்படியா எல்லாத்தையும் என்ன சொல்கிறது, சிம்பிளாக சொன்னால் எல்லாத்தையும் ஒரு முக்கில் தூக்கி போட்டு தீய விட்டுருங்க, அவ்வளோதான். அந்த தாட்ஸே ஒன்றுமே உங்களுக்கு வரக்கூடாது. அடுத்த எக்ஸாம் வந்துச்சு, அடுத்த நான் படிக்கிறேன் படிக்க மட்டும்தான் செய்வேன். கண்டிப்பாக படித்து ஒரு போஸ்டிங் வாங்காமல் விடமாட்டேன் அப்படின்னு வெறித்தனமாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா அப்படியே இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக அப்படி தூக்கி வச்சுட்டு பிளாங்காக ஓப்பன் பண்ணிடுங்க. அவ்வளோதான். டிஎன்பிசி லைஃப் எனக்கு முடிஞ்சு போச்சு. ஐ மீன் டிஎன்பிசிக்கு நான் இதுக்கு மேலே படிக்க உட்காரல, எனக்கு டிஎன்பிசி வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு ஒரு ஜாப் பார்க்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. ஜாப்பை பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிருங்க. அது உங்களோட பேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை சம்திங் நானும் புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா சம்திங் அதை பற்றி உங்களை நோக்கி நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போக ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா திரும்ப திரும்ப உட்காந்து அரை மனசாக அந்த என்ன சொல்கிறது, மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா. இந்த பக்கமா அந்த பக்கமா, இந்த பக்கம் குதிப்போமா அந்த பக்கம் குதிப்போமா, அது டிஎன்பிசி பக்கமே போயிடுவோம்னு என்ன சொல்கிறது. டிஎன்பிசி ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் லைஃப் ஒரு பக்கம் இருக்கும். டிஎன்பிசி பார்த்து படிச்சுட்டு டிஎன்பிசி மூலமாக லைஃப்பை மூவ் அவுட் பண்ணுவோமா, இல்லை லைஃப்பை பார்த்து பேசாமல் அப்படியே போயிடுவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிங்க சரிங்களா. இந்த மாதிரிக்க இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் மதியமேல் பூனை மாதிரிக்கு நின்றுட்டு இருக்காங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுங்களேன், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல பழமொழி, அதே தாங்க. ஒன்று படிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா டிஎன்பிசி உட்காந்து படிக்கணும்னா ஃபுல் ஃபோர்ஜாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இல்லை என் லைஃப்பை நான் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கேன், அடுத்து நான் என்னோட ஒரு ஜாப்போ இல்லை சம்திங் பிஸ்னஸோ பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சைடு போயிடுங்க. வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை சரிங்களா. இல்லை நான் டிஎன்பிசி படிக்க போகிறேன், எனக்கு 10th குவாலிஃபிகேஷன் தான் இருக்குது சாமி, எனக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா எஸ்எஸ்சி உங்களுக்கு இருக்குது சரிங்களா. எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ் போஸ்டிங் இருக்குது சரிங்களா. எஸ்எஸ்சி மூலமாக கனெக்ட் பண்ணுறேன். இந்த எம்டிஎஸ்ஸு அடுத்து ஜிடி இந்த 2 போஸ்டிங் இருக்கும் சரிங்களா. இந்த 2லாம் நமக்கு நிறைய வேகன்சி வரும். ஏன்னா எஸ்எஸ்சிலாம் வருஷம் கண்டிப்பாக எக்ஸாம் நடத்துவாங்க. அட் த சேம் டைம் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறையா வருங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறையா வரும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நிறையா வரும் சரிங்களா. ஸோ எஸ்எஸ்சிக்கு ஐ மீன் எனக்கு 10th ஐ மீன் குரூப் 4க்கு தான் எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது சார். டிஎன்பிசி குரூப் 4 மட்டுமே நம்பி நான் ஒரு வருஷம் உட்கார முடியாது அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, ஐ மீன் நான் டிஎன்பிசிக்கு தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி உட்கார ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குங்களா, அவங்களுக்கு அதுவும் இந்த குரூப் 4 மட்டும்தான் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ப்பாக இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஜிடியை நம்ம எடுத்துக்கலாம். அது முக்கியமாக எஸ்எஸ்சி எம்டிஎஸை நம்ம ஃபுல் ஃபோர்ஜில் எடுத்துக்கலாம். ஏன்னா சிலபஸ் எல்லாமே மோரலஸ் சேம் தான். என்ன ஒன்று, இந்த மேக்ஸும் ரீசனிங் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்ம டிஎன்பிசி படிச்சுக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக நம்ம தமிழ் மீன்ஸ் நமக்கு மேக்ஸ் நல்லாவே வரும். நீங்கள் தான் நம்பிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு மேக்ஸ் வராதுன்னு உங்களை நீங்கள் தரம் தாழ்த்தி நம்மளே தட்டி வச்சுக்கிட்டோம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. உங்களை தட்டி கொடுங்க, உங்களுக்குள்ளே இருந்து கண்டிப்பாக ஒரு மேக்ஸ் நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா நம்ம லைஃபே அந்த மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால் பயப்படாமல் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. ஏன்னா இங்கிலீஷ் இருக்கும், ஆனால் நமக்கு எம்டிஎஸ்க்கு இந்த தடவை நம்ம தமிழ்நாடு இருந்து அட்டன் பண்ணுற எஸ்எஸ்சி சென்னை ரீஜனில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நமக்கு தமிழ் ஆப்ஷனல் பேப்பரும் இருக்குது. ஐ மீன் தமிழ் லாங்குவேஜ் பேப்பர்லேயே இருக்குது. கொஷின் எல்லாமே தமிழில் வரும். இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த 25 கொஷினுக்கு மட்டும்தான் நம்ம இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை பெரிய கம்பசூத்திரமெல்லாம் கிடையாது. கிராமர் மட்டும்தான். அதுவும் கிராமர்லேயும் ப்ரீவியஸ் இயர் கிராமரு, அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் ஸ்டார்டன்ஸ் இதெல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா போதும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் சேர்த்து பார்த்துக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக அந்த 25ல் 18 சாலிடாக போடலாம் சரிங்களா. என்னது இங்கிலீஷில் 25க்கு கண்டிப்பாக நம்மளால் 18 அடிக்க முடியும். அதுபோக நமக்கு 75 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 75 கொஷினில் நம்மளால் எவ்வளோக்கெல்லாம் ஹையஸ்ட் மார்க் எடுக்க முடியுமோ போதும், எடுத்தாலே போதும். எம்டிஎஸில் ஒரு நல்ல கொஷின் வாங்கிடும். யார் குரூப் 4 எலிஜிபிலிட்டி இருக்கிற ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கண்டிப்பாக, ஐ மீன் குரூப் 4 மட்டும்தான் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த எம்டிஎஸ்சியும் சேர்த்து கம்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா வருஷத்துக்கு 2 எக்ஸாம், ஒரு குரூப் 4 மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எழுத மாதிரி இருக்கும். இதுவே எம்டிஎஸும் சேர்த்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா வருஷத்துக்கு 2 எக்ஸாம் எழுதிடலாம். அதாவது 6 மாதத்தில் ஒரு எக்ஸாம், அடுத்த 6 மாதத்தில் ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட காலண்டர் அப்படி தான் இருக்கும். அதனால்
ஒரி பண்ணாமல் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. அப்படி இல்லை நான் லைஃப்பை பார்த்து தான் போகிறேன் அப்படின்னா அவங்க அப்படியே போயிருங்க சரிங்களா. இது குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதுக்கப்புறம் முக்கியமாக இருக்கிற பசங்க யாருன்னா குரூப் 2A படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா. அதாவது டிகிரி முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு. நான் குரூப் 2 அண்ட் குரூப் 4 மட்டும் படிப்பேன் சார், குரூப் 2 அண்ட் குரூப் 4 மட்டும் படிப்பேன் சார் அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு தயவு செஞ்சு உங்கள் இந்த லிஸ்ட்டில் இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. என்ன அப்படின்னா குரூப் 1 சரிங்களா. இல்லை குரூப் 1லாம் உங்கள் சார் விஷயம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அந்த ஆணியே நமக்கு வேண்டாம், ஒரு ஈரங்காயமும் வேண்டாம். அப்புறம் அப்படியே ஒரு வாரம் வச்சாங்க என்னது குரூப் 2 சிலபஸ் பார்த்தாலும் சரி, குரூப் 4 சிலபஸை பார்த்தாலும் சரி, குரூப் 1 சிலபஸ் பார்த்தாலும் சரி, மோரர்லஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். என்ன ஒன்று அந்த கொஷின் கேட்குற தரம் தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் சரிங்களா. அந்த கொஷின் பேப்பரை ஒன்றும் இல்லை, இந்த குரூப் 1 பேப்பரை கொஷின் பேப்பரை மட்டும் எடுத்து பாருங்கள், அவ்வளவு அக்யூரேட்டாக இருக்கும். என்ன சொல்கிறது, கொஷினை இப்படி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களே கொஞ்சம் யோசிக்க வைப்பாங்க. அந்த மாதிரியான கொஷின்ஸ் ப்ரிலிம்ஸில் நிறையாவே உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கனாலே போதும். என்ன சொல்கிறது, அப்துல் கலாமோட ஒரு கோட் ரொம்ப எனக்கு பிடிக்கும். என்னென்னா எப்பொழுதும் நட்சத்திரங்களுக்கு குறிவியுங்கள், அப்போது தான் தெருவிளக்கின் உயரத்தையாவது நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு அப்துல் கலாமோட அந்த ஒரு கோட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோட் சரிங்களா. அதாவது நம்மளோட எண்ணங்களை எப்பவுமே உயர்வாக வச்சுக்கணும், உயர்வாக வச்சா தான் குறிப்பிட்ட ஒரு லெவலுக்காச்சும் மற்றவங்களோட ஒரு ஸ்டெப் முன்னாடி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கோட் மூலமாக அப்துல் கலாம் சொல்ல வரேன். அது எப்பவுமே எனக்கு மைண்ட் ஓடிக்கும். அதனால சொல்கிறேன், கண்டிப்பாக டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் ஒன்றுமே இல்லை, அவங்க கேட்குறது பேசிக்காக ஒரு டிகிரி, அவ்வளோதான். நீ அதில் டிகிரி எந்த எந்த ஜேர்னலில் பண்ணியிருந்தாலும் எனக்கு இதே இல்லை, நீ டிகிரி குவாலிஃபிகேஷனாக எலிஜிபிலிட்டியா முடிச்சிருக்கிறியா அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும் வச்சுருந்தா போதும். இல்லை நான் 12th முடிச்சிருக்கேன், எனக்கு இதில் ஃப்ரீ டைம் இருக்கு அப்படின்னா ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஃப்ரீ டைமில் உட்காந்து உங்களால் முடியும், கொஞ்சம் உங்களால் ஒரு ஃபினான்ஷியலாக உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வழி இருக்குது அப்படின்னா கரஸில் கூட ஒரு டிகிரி போட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா. பண்ணிவிட்டு குரூப் 1க்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 4 மட்டும்தான் படிப்போம்னு சொல்லிட்டு இதிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க சரிங்களா. இதிலே உட்காந்துக்கிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் இதிலே தான் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரிக்கே நமக்கு தோணும். ஒரு குரூப் 1 பேப்பர் எடுத்து பார்த்தா தான் நமக்கு இந்த மாதிரிலாம் கொஸ்டின் இருக்கு, அப்போ நான் எந்த அளவுக்கு இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு உங்களை நீங்களே தட்டி கொடுக்குறதுக்கு வந்து இந்த குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்ஸ் ரொம்ப உதவும். அதுவும் குரூப் 1 எக்ஸாம் போய் அட்டன் பண்ணாலே போதுமானது. ப்ரிலிம்ஸ் ஒன்றும் இல்லை, ப்ரிலிம்ஸ் மட்டும் போய் அட்டன் பண்ணி பார்த்துருவாங்க. எந்த அளவுக்கு உங்களோட க்யூரியாசிட்டி எந்த அளவுக்கு அதிகமாகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்களே உணர்வீங்க. அதுக்கப்புறம் அந்த குரூப் 1 குரூப் 4ல் கண்டிப்பாக உங்களோட பெர்ஃபார்மன்ஸு ஒரு பீக் லெவலில் இருக்கும் சரிங்களா. அதனால் டிகிரி வச்சுருக்க யாராக இருந்தாலும் குரூப் 1க்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு டிஎன்பிசியில் கொஞ்சம் இதாக இருக்குது, வேறு எதுவுமே படிக்கணும் அப்படின்னா, வேறு எனக்கு டிஎன்பிசி வேண்டாம், ஆனால் நான் படிக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. யூபிஎஸ்சி இருக்குது, எஸ்எஸ்சி இருக்குது, ஆர்ஆர்பி இருக்குது, அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் இருக்குது, இந்த மாதிரிக்கு நிறைய எக்ஸாம்ஸ் நமக்கு இருக்குது சரிங்களா. உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த என்னென்ன எக்ஸாம் இருக்குது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரியான சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, எந்த மாதிரியான மெத்தட் ஃபாலோ பண்ணோம்னா இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லிட்டோமாங்க, யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக நானும் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சொன்னேன். செகண்ட் அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்குறேன். ஒரு அட்டெம்ப்ட்டில் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிருக்குது, ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிருக்குது, மெயின்ஸில் கிளியர் பண்ணல, செகண்ட் அட்டெம்ப்ட்டில் ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகல, அடுத்து தேர்ட் அட்டெம்ப்ட்டுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னு சொல்லி ஒரு 4 புக்கு வரும், அவ்வளோதான். பாலிட்டி லக்ஷ்மிகாந்த், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு புக்கு, இந்த மாதிரி ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்குன்னு சொல்லி மொத்தம் ஒரு 4 புக்கு 5 புக்கு தான் ஸ்டாண்டர்ட் புக்குன்னு இருக்கும். அந்த 5 புக்கை மட்டுமே நீங்கள் படித்தா போதுமானது. யூபிஎஸ்சிலேருந்து வர்ற கொஷின்ஸை நீங்கள் ரொம்பவே டேக்கிள் பண்ணலாம். ஏன்னா அவங்க டேரெக்டாக புக்கில் இருந்து எக்ஸாக்டாக இதை சொன்னவர் யார் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு ஜென்ரலான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிற கேண்டிடேட் மட்டும்தான் யூபிஎஸ்சிக்கு தேவை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கொஷின் பேப்பர் இருக்கும் சரிங்களா. அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமான அழகாக யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். அடுத்த மெயின்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சு ஆகணும், அது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இதனால என்னென்ன பண்ணலாம், ஐபிபிஎஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தனி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், கீழே கமெண்ட் போட்டு விட்றேன் சரிங்களா. ஸோ ஒரே விஷயம் தான் மைண்டில் நல்லா புரிஞ்சு வச்சுங்க, அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிற இந்த கொஸ்டின் இதுக்கப்புறம் உங்கள் மைண்டில் வரவே கூடாதுங்க சரிங்களா. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க.
என்ன ஆனாலும் சரி, படிக்க போறேன் அப்படின்னு நினச்சு உட்காந்துட்டிங்கன்னா, நாளைக்கு டே 1 அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருங்க. இன்னையோட இத எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு, தாட்ஸ் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு படிக்க உட்காந்துருங்க. இல்ல இதான் எனக்கு லாஸ்ட் டே அப்படின்னா, இத அப்படியே விட்டுட்டு, அடுத்து என்ன வேலையோ போய் பார்க்க ஆரம்பிச்சுருங்க. தேவையில்லாம உங்க லைஃபையும், உங்களுடைய அ வாழ்நாள்ல முக்கியமா உழைக்க வேண்டிய நேரத்துல இங்க உட்காந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்களா? என்ன சொல்றது? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 24 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 24 எனக்கு 25 வயசே ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னமும் நீங்க உட்காந்து குரூப் 4க்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க மாரி இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியும்? குரூப் 4க்கே உட்காந்து படிச்சோம். 25 இருந்துச்சு எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போகும்போது, எதுவுமே இல்லையேடா அப்படிங்கிற மாரி ஒரு ரொம்ப ட்விஸ்டான ஒரு சூழ்நிலைக்கு போயிருவீங்க. சரிங்களா? அதனால படிக்கணும்னு நினச்சு உட்காந்துட்டீங்கன்னா, தயவு செஞ்சு டே 1ன்னு சொல்லி படிக்க உட்காந்துருங்க. இல்லன்னா லாஸ்ட் டே எனக்கு அவ்வளோதான் டிஎன்பிஎஸ்சி நான் தலைமுழுகிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தூர போயிட்டு அடுத்த வேலை என்னவோ அத பார்க்க ஆரம்பிச்சுருங்க. இதுக்கு மேலயே உட்காந்து இதுவோ அதுவான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். வேற எதுவும் கருத்துக்கள் வேணும்னா இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க. உங்களோட மைண்ட்ல என்ன மாதிரியான தாட்ஸ் இருக்கு? இல்ல வேற எதுவும் பெர்சனலா பேசணும்னாலும் சொல்லுங்க. டெலகிராம்ல பெர்சனல் லிங்க் குடுக்குறேன். டைரக்ட்டா பேசிக்கலாம். சரிங்களா? ஆ வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. இல்ல இன்னும் உங்களுக்கு மைண்ட் சரியில்ல. க டைரக்ட்டா பேசணும். ஒரு சின்ன கவுன்சிலிங் மாரி கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் என் சைட்லேருந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்றேன். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது நீங்க ஃபர்ஸ்ட்டு கிளியர் ஆவுங்க. கண்டிப்பா நமக்கான வழிகள் பிறக்கும். அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் என்னைக்குமே நமக்கு முடிவு இல்ல. அடுத்து டே 1 சூரியன் மறைஞ்சா மறுநாள் காலையில விடிஞ்சு தான் ஆகும். அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆகணும். அது என்ன பண்றது அப்படிங்கிறத மட்டும் முடிவு பண்ணிக்கங்க. சரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா குரூப் எக்ஸாமுக்கு படிப்போமா வேண்டாமா அப்படின்னு கன்ஃப்யூஸ்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நன்றி. வணக்கம்.